ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வினி செலக்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு லீஃப் டைப்பில் ஒன்று பண்ண போகிறோங்க. இப்போ அதுக்கு நீள அகலம் சொல்கிறேன் நான். 1.5 சென்டிமீட்டர் அப்புறம் 2.5 சென்டிமீட்டர் நீள அகலத்தில் நான் நிறைய பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை பெட்டல் மாதிரி கர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதுலேருந்து ஒன்றுனா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா ஷார்ப் எண்டு கிடைக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த ரோஸ்மேரி பிளான்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு. அது நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டே போகிறோம். இது பெட்டல் மாதிரி வச்சு கட் பண்ணுறோம். இப்போ ரோஸ்மேரி பிளான்ட்டில் தின் லேயராக கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் பஞ்சாக அதை பார்க்கும்போது நல்ல அழகாக கிடைக்கும். அந்த பிளான்ட்டு லீஃபு வந்து நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி லீஃப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த நான் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிருக்கேன். அதில் ஒன்றுன்னா இப்படி ஒவ்வொரு பெட்டலையும் எடுத்து கன்க்ளூ வச்சு சுற்றி சுற்றி ஓட்டிகிட்டே வர்றேன் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்படியே நம்ம சுற்றி ஓட்டிகிட்டே வரும்போது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஒவ்வொரு இது ஒரு குச்சி எப்படி இருக்கும் அது போல் அப்படியே இருக்கும், பஞ்சாக கிடைக்கும். இது மாதிரி நிறைய பண்ணி கூட நம்ம ஒரு பாட்டில் அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இருக்க எல்லாத்தையும் ஒவ்வொரு சைடு ஆப்போசிட்டில் அப்படி மாற்றி மாற்றி நம்ம ஓட்டிகிட்டே வர்றணும். கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் கீழே தள்ளி நம்ம ஓட்டிகிட்டே வர்றோம். இது மாதிரி கம்பியில் வச்சு ஓட்டிட்டு அப்படியே வளைச்சி வளைச்சி விட்டுட்டு அழகாக ஒரு பாட்டில் அரேஞ்ச் பண்ணலாம், அழகாக இருக்கும். இல்லைன்னா நல்லா ஹேங்கிங் பேட்டர்னில் மேலேருந்து கீழே அப்படி தொங்கி வர்ற மாதிரி அப்படி செட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இதை நம்ம வேஸ் ஃபில்லர்ஸாக வச்சுக்கலாம், இல்லை பொக்கேயில் சைடில் வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய பூவில் பண்ணும்போது 1-2 ஃபோமில் பூ பண்ணிட்டாலும் அதை இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.